சக்தி வாய்ந்த அவதாரமான ஷராப் அவதாரம். இந்த ஒரு அவதாரத்துல சிவபெருமான் பாதி சிங்க உடலையும் பாதி மனித உடலையும் அதோடு பறவை உடலையும் கொண்டிருப்பாரு. சிவபெருமான் எதுக்காக இந்த ஒரு அவதாரத்தை எடுத்தாருன்னா, சத்தியாயுகத்துல தன்னோட பக்தனான பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் செய்வாரு. அந்த ஒரு அசுரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமும் இவரோட கோபம் தணிவதா இல்ல. எல்லா தேவர்களும் நரசிம்மரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. இவரோட அதாவது நரசிம்மரோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் சிவபெருமான் ஷராப் அவதாரம் எடுத்தாரு. மிகவும் உக்ரமான நரசிம்மரையே கட்டுப்படுத்தியவர் தான் தென்னாடுடைய சிவபெருமான். அடுத்தது சிவபெருமானோட வித்தியாசமான அவதாரம் பிப்லாட் அவதாரம். இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா சிவபெருமான் இந்த ஒரு அவதாரத்துல நிறைய சாகசம் செஞ்சிருக்காரு. ஹிந்து புராணத்தின்படி இந்த ஒரு பிப்லட் அவதாரம் தான் சிவபெருமான் பூமியில் எடுத்த முதல் அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது. ததீச்சி முனிவரோட மகன் தான் இந்த பிப்லாட். இந்த ததீச்சி முனிவரோட எலும்பதான் தேவேந்திரன் வஜ்ராயுதமா செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட இந்த முனிவருக்கு மகனாக சிவபெருமானே பிறக்கிறாரு. தன்னோட முதுகெலும்பை தானமாக கொடுத்ததால் ததீச்சி முனிவர் மரணமடைந்தார். இந்த ஒரு விஷயத்த அவங்களோட மனைவி கேட்டதும் தனக்கு பிறந்த மகனை ஒரு காட்டுல விட்டுட்டு போய் அவங்களும் தன்னோட உயிரை மாய்த்து கொண்டார்கள். அந்த விட்டுட்டு போன குழந்தை தான் பிப்லாட். இவரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 16 வயசா அடைகிறாரு. அப்ப சனிதேவரோட தாக்கத்தால் தான் நம்மளோட தாயும் தந்தையும் இறந்திருக்காங்கன்ற விஷயத்த அறிஞ்ச சிவபெருமான் அதாவது பிப்லட் சனி பகவானுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பூமியில 16 வயசுக்கு கீழே உள்ள பாலகர்களை நீ இனிமேட்டு தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. இதன் காரணமாக தான் சனிதேவர் குழந்தைகளை எதுவுமே செய்ய மாட்டாரு. அடுத்தது சிவபெருமானோட த மோஸ்ட் பவர்ஃபுல் அவதார் வீரபத்ரன். இந்த ஒரு அவதாரத்தை எதுக்காக சிவபெருமான் எடுத்தாருன்னா, ஒரு தடவை பிரம்மதேவரோட மகனான தக்ஷன் யாகம் செய்கின்றார். அந்த ஒரு யாகத்துக்கு எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் அழைக்கின்றார். ஆனா சிவபெருமான மட்டும் கூப்பிடல. ஏன்னா அன்னைக்கு தன்னோட தந்தையான பிரம்மதேவரோட 5வது தலையை எடுத்தது சிவன்னு தக்ஷனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சிவனை தன்னோட மகளான சதி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறதால சதியையும் அந்த ஒரு யாகத்துக்கு அழைக்கவே இல்லை. சிவன் போகாதன்னு சொல்லியும் கேட்காம சதி அந்த ஒரு யாகத்துக்கு போனாங்க. அப்படி வந்த சதிய கொடிய வார்த்தைகள் சொல்லி அவமானப்படுத்துறாரு தக்ஷன். அவமானத்தை சகித்து கொள்ள முடியாததால் தன்னை தீயினிற்கு அர்ப்பணிக்கின்றார் சதி. இது தெரிஞ்ச சிவபெருமானோட கண்கள் சிவக்கின்றது. தன் மனைவியின் அழிவிற்கு காரணம் தக்ஷன் என்று அறிந்த சிவபெருமான் உடனே வீரபத்ரனாக அவதாரம் செய்கின்றார். அப்ப ஓட ஓட எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாரு. தக்ஷனால் அனுப்பப்பட்ட எல்லா சேனைகளையும் துவம்சம் செய்தார். அதுக்கப்புறம் தக்ஷனை துரத்திக்கிட்டே போறாரு. அப்ப தக்ஷன் விஷ்ணு கிட்ட உதவி கேக்குறாரு. ஆனா விஷ்ணுவும் இதுதான் உன் விதின்னு விட்டுறாரு. அதுக்கப்புறம் வீரபத்ரன் தன்னோட கையில உள்ள ஆயுதத்தை கொண்டு தக்ஷனோட தலைய வெட்டி எடுத்தார். அதுக்கப்புறம் தான் தக்ஷனுக்கு ஆடோட தலைய அணிவிக்கிறாரு. இந்த ஒரு வீரபத்ரன் அவதாரத்துல தான் தக்ஷனுக்கு சிவபெருமான பத்தி முழுசா தெரிய வருது. அதுக்கப்புறம் கண்ணீரோட தன் மனைவியின் எரிந்த உடலை எடுத்துக்கொண்டு சிவபெருமான் கோபமாக நடனம் புரிந்தார். அந்த ஒரு நடனத்தில் இந்த பூமியில் பிரளயமே வந்தது. இப்படியாக வீரபத்ர அவதாரம் நிறைவுற்றது. அடுத்தது கிருஷ்ண தர்ஷன அவதாரம். மனிதர்களுக்கு வேத சாஸ்திரங்களை எடுத்து சொல்வதற்கும் அறியாமை எனும் இருளிலிருந்து வெளிக்கொண்டு வர எடுத்த அவதாரம் தான் இந்த கிருஷ்ண தர்ஷன அவதாரம். இந்த ஒரு அவதாரத்துல தான் நிறைய விதமான உபதேசத்தை நம்மளோட மனித வாழ்க்கைக்கு சிவபெருமான் தந்திருக்காரு. அடுத்தது யாதிநாத் அவதாரம்.
காட்டுல வாழ்ற ஒரு 2 தம்பதிகளை சோதிக்கிறதுக்காக இந்த ஒரு அவதாரத்தை சிவபெருமான் எடுத்திருக்காரு. திருமணமான இந்த 2 பேரும் வந்திருக்க யாதிநாத்தை தன்னோட இல்லத்துல தங்க வச்சு அவங்க 2 பேருமே குளிர்லையும் மழையிலையும் வெளியில படுத்திருக்காங்க. அப்ப ஒரு காட்டு விலங்கால தன்னோட கணவர் இறந்து போறத அந்த பெண் பாக்குறா. அதனால கூடவே இவளும் இறந்துடுறா. சிவபெருமான் அந்த தம்பதியினருக்கு தன்னோட உண்மையான உருவத்தை காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 2 பேரையும் அடுத்த ஒரு ஜென்மத்துல அரச குடும்பத்துல பிறக்க வச்சு கல்யாணமும் செஞ்சு வைக்கிறாரு. இப்படிதான் இந்த யாதிநாத் அவதாரம் நிறைவு பெற்றது. அடுத்தது பிக்ஷ்வரி அவதாரம். பெருமாள் எப்படி பக்தர்களை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு யுகமும் அவதாரம் செய்வாரோ அதே மாதிரி சிவபெருமான் மனிதர்களை